சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த சில நிமிடங்களே ஆன பச்சிளம் குழந்தை ஒன்று வார்மர் இயந்திரத்தில் வைக்கப்பட்ட பொழுது திடீரென இயந்திரத்தில் மின்கசிவு காரணமாக தீப்பிடித்தது. இதனால் அக்குழந்தைக்கு 27% தீக்காயம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து குழந்தையானது தீவிர சிகிச்சைக்காக எழும்பூர் அரசு குழந்தை நல மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து குழந்தையின் தந்தை அளித்த பேட்டியில், என் ஒய்ஃப்க்கு வந்து இங்கே பெருமாள்பேட் கோட்டேரி இருக்கு இல்லையா, புரஷவாக்கத்தில் அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். ட்ரீட்மெண்ட்னா டெலிவரிக்காக குழந்தை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லோக்கலில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க கிட்டேருந்து கேட்டு பெருமாள்பேட் ஹாஸ்பிட்டல் நியர்பையாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் அங்கே போயிட்டு டெய்லி செக்கப்பு, அதுக்கப்புறமா டெலிவரிக்காக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். ரெகுலராக ஒரு ப்ரெக்னென்ட் உமன் என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எங்களுக்கு ப்ரைவேட்டில் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு 2-3 விஷயம் நடந்திருக்கு ப்ரைவேட்டில். எங்கள் அண்ணனோட குழந்தைக்கு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதனால் ப்ரைவேட்டில் வந்து நம்ப முடியாதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் இங்கே வந்தோம். அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாமே போயிட்டே இருந்துச்சு. சடனாக நேற்று வாட்டர் லீக்கேஜுன்னு சொல்லி ஆச்சு. காலையில் வந்து பார்த்ததுக்கு செக்கப்லாம் பண்ணிவிட்டு ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, ஆப்ரேட் பண்ணி எடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. கரெக்டாக ஒரு 12:38க்கு குழந்த பிறந்துருச்சு. குழந்த பிறந்து அம்மா கிட்ட காமிச்சிட்டு எடுத்துகிட்டு போய் ஒரு ரூமில் வச்சுருக்காங்க. அந்த ரூமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட அவ்வளோ ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிட்டுருக்கு. கேட்டால் அது வரைக்கும் எங்ககிட்ட சொல்லலை. நாங்கள்லாம் கீழே சரி கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் உடனே ஓடி போய் குழந்தைய தூக்கி காப்பாற்றிட்டாங்க. மீன்ஸ் ஆனால் டேமேஜ் ஆகிடுச்சேன், ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக இன்ஜுரி ஆகிடுச்சு குழந்தைக்கு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் எங்களை கீழே வந்து கூப்பிட்டாங்க, மேலே வாங்க அப்படின்னு சொல்லி. ஃபேமிலியாக நாங்கள் சரி குழந்தைய காட்ட போகிறாங்கன்னு ஆசையாக மேலே போயிட்டோம். போய் பார்த்தா குழந்தைய ஃபுல்லாக கவர் பண்ணி தலையில் 2 சைடு ஆயின்மெண்ட்டு, காலில் ஆயின்மெண்ட்டு, எல்லா இடத்துலையும் ஆயின்மெண்ட் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ கேட்டதுக்கு இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நெருப்பு பட்டுடுச்சு, கையில் காலில் ஒரு இடத்துல ஆயிருக்கு, அப்புறம் தலையில் 2 சைடு மட்டும் இங்கே மட்டும் லைட்டாக ஆகிருக்கு, முடி பொசுங்கிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க சொல்கிறீங்க, எப்படி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவங்ககிட்டேருந்து பதில் இல்லை. O2 மிஷின் வெடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. O2 மிஷின் வெடிக்கிற அளவுக்கு என்ன, எப்படி எனக்கு புரியலையே அப்படின்னா அவங்க யாருமே பதில் சொல்லலை. அப்போ ஆக்சுவலாக சரி, இப்போ என்ன பண்ணோன்னா உடனே அவங்க ஆல்ரெடி ஆம்புலன்ஸ் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணிவிட்டு எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தோம், பேபி ஹாஸ்பிட்டல். இங்கே கூட்டிகிட்டு வந்து பார்த்தா இங்கே டாக்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக குழந்தைய க்ளீன் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நினைக்கிறேன், 1 ஹவருக்கு அப்புறம் அங்கே 12:40 குழந்தை பிறந்தது. இங்கே 1:15க்கே நாங்கள் அட்மிட் ஆகிட்டோம். 1:15க்கு அட்மிட் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸில் வந்து குழந்தைய கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி காட்டுறாங்க. உடம்பு ஃபுல்லாகவே டேமேஜ், முதுகில், காலில், தலையில் ஃபுல்லாகவே டேமேஜ். தலை ஃபுல்லாகவே வந்து பொசுங்கிருக்கு, முடியலாம். அந்த மாதிரி ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னா 100ல் 27% டேமேஜ் ஆகிருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க. எதையுமே எங்களால் உறுதியாக சொல்ல முடியாதுன்றாங்க. அந்த மாதிரி ஒன்று ஆயிருக்கு. எப்படி ஆச்சுன்னு கேட்டால் அதையும் சொல்ல மாட்டாங்க கரெக்டாக. வார்மரில் வச்சு ஓவர் ஹீட்டில் அப்படி ஆயிடுச்சுன்றாங்க. திடீர்னு மிஷின் வெடிச்சிச்சுன்றாங்க. இவங்களே வந்து இங்கே கேட்டால் ஒன்று சொல்கிறாங்க, அங்கே கேட்டால் ஒன்று சொல்கிறாங்க. அங்கே இன்றைக்கி சொன்னதே அடுத்த நாள் பேசி வச்சுட்டு வேறு ஒன்று மாற்றி சொல்கிறாங்க. எதுவும் உண்மைன்னே தெரியல. இப்போ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஆக்ஷன் எடுக்க சொல்லி. ஏன்னா இதில் இந்த மாதிரி யாருக்குமே ஆகக்கூடாது. இப்போ அடுத்தடுத்து இன்னும் ஒரு 2-3 குழந்தைக்கு ஆச்சுன்னா அப்போ ஆக்ஷன் எடுத்து பிரயோஜனம் இல்லைல்ல. இப்போயே ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ தான் அடுத்து எந்த குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது இல்லையா. அதுதான். இப்போ பல வருட கனவு 3 ஆமாங்க, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் கழித்து குழந்தைய பார்க்குறோம். சரி, குழந்தைய பார்க்குறோம் அப்படின்ட்டு ஒரு ஆசையில் இருந்தால் இது என்னடான்னா, ஆக்சுவலாக நேற்று சந்தோஷமாக இருந்துருக்கணும். குழந்தை பிறந்துச்சுன்னு ஒரு சந்தோஷமாக இருந்துருக்கணும். 4 பேருக்கு ஸ்வீட் கொடுத்துருக்கணும், அந்த மாதிரி இருந்துருக்கணும். ஆனால் பார்த்தா நான் ஹாஸ்பிட்டலாக சுற்றிட்டுருக்கேன். எப்படி சொல்கிறது, குழந்தை நாங்கள் சரியாக பார்த்துக்காம ரோடு கிராஸ் பண்ணும்போது அடிபட்டு அந்த மாதிரி ஆகிருந்தால் அது வந்து எங்களோட தப்புன்னு சொல்லலாம். பிறந்த குழந்தைக்கே நாங்கள் அலட்சியமாக இருந்தோம்னு சொல்லலாம். அது பேரண்ட் ஒழுங்காக அலட்சியமாக இருந்தாங்க, ஒழுங்காக பார்த்துக்கல குழந்தைன்ட்டு. ஒரு ஹாஸ்பிட்டலு, நர்ஸு, டாக்டரு இவங்கெல்லாம் எவ்வளோ அலட்சியமாக இருந்திருக்காங்கன்னா அந்த ரூம் பற்றிக்கிட்டு போய் எரியுது, அப்புறமா இவங்க ஓடி போய் தூக்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு அலட்சியமாக இருக்குது. அவங்க அதுக்காக தான் அவங்க குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்க. அவங்க அதுக்காக தான் அந்த மதர்ஸ் ஹாஸ்பிட்டல்னு தனியாகவே இருக்குது. அவங்களே வந்து இந்த மாதிரி இருந்தாங்கன்னா எப்படி அது? நீங்கள் பார்க்க கூட இல்லை, ஒரு தடவை கூட குழந்தைய நான் பார்த்தேன். டேமேஜ் ஆன அப்புறம் தான் வந்து இவங்க கூப்பிட்டாங்க மேலே. இல்லை, நான் சொன்னது குழந்தை பிறந்தோடனே உங்களுக்கு காமிப்பாங்களா? பிறந்த உடனே காட்டல எனக்கு. பிறந்த உடனே அம்மா கிட்ட மட்டும் காமிச்சிட்டு எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க அந்த ரூமில். வச்சுட்டு திருப்பி அவங்களும் அம்மா கிட்ட வந்துட்டுருக்காங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ போலீஸ் ரிப்போர்ட்லன்னு நினைக்கிறேன், போலீஸ் ரிப்போர்ட்லையா இல்லை வேறு ஏதாவது ஆள்கிட்டயா தெரில. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா,
பிறந்ததுலேருந்து குழந்தை கூடவே தான் நர்ஸ் இருந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடவே இருந்திருந்தால் நெருப்பு ஸ்டார்டிங்லேயே அவங்க எடுத்துருக்கலாம். 27% டேமேஜ் ஆனதுக்கப்புறம் எடுக்க முடியாதுல்ல. என் ஒய்ஃப் பார்த்துருக்காங்க, சொல்கிறாங்க அங்கே எரிஞ்சுது, இவங்க உடனே திரும்பி பார்த்து ஓடி போய் எடுத்தாங்கன்ட்டு. இப்போ வரைக்கும் என் ஒய்ஃபுக்கு தெரியாது என்ன ஆச்சு. நான் சின்னதாக அடிபட்டுருக்குன்னு தான் சொல்லி வச்சுருக்கேன். என் ஒய்ஃப் அப்போ கான்ஷியஸாக தான் இருந்திருக்காங்க, இவங்க ஓடி போய்ட்டு தூக்கியிருக்காங்க. கேட்டால் நான் அங்கேயே தான் இருந்தேன், கூடயே இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மருத்துவமனை இப்போ என்ன சொல்கிறாங்க? இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 48 hours டைம் கேட்டிருக்காங்க. ஸ்டேபிளாக இல்லை, பிபி பல்ஸ் எல்லாம் ஸ்டேபிளாக இல்லை, மஷினில் தான் ஓடிட்டுருக்கு எல்லாமே. மஷினில் ஓடுது, ஃபுல்லாகவே மெடிசன் எல்லாம் போயிட்டுருக்கு. 48 hours டைம் கொடுங்கறாங்க. அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, எல்லாமே சொல்ல முடியாதுல்ல. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.